வணக்கம் மக்களே. முட்டை குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 5 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியது, ஒரு சின்ன தக்காளி நறுக்கியது, 2 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி ஒரு கையளவு, அரை மூடி அறுத்த தேங்காய், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும். பட்டை கிராம்பு பவுடர் ஒரு அரை ஸ்பூன். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு அதில் வதக்கணும். 2 பட்டை, ஒரு ஏலக்காய் மட்டும் அதுலேயும் போட்டு வதக்கிக்கோங்க. அது மிஸ் ஆகிடுச்சு, முன்னாடி சொல்லலை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கணும். இப்போ இதை இன்னுமே 1 நிமிஷத்துக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு இப்போயே ஆட் பண்ணிடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். பத்தலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லி தலையும் இதோட போட்டு ஆட் பண்ணிவிடுங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். பட்டை லவங்கம் பவுடர் அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், தனியாத்தூள் அரை ஸ்பூன், இது 3ஐயும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட தயிர் இருந்ததுன்னா தயிருமே 4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. இது ஆப்ஷனல் தான், பட் இது ஆட் பண்ணிங்கன்னா குருமாவோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது 2ஐயும் கலந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்குங்க. இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். தேங்காய் அரைச்ச ஜார்லேயே ஒரு ஜார் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வச்சே கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம். முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் அதை கலந்து விடாதீங்க. அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விடலாம். இதில் காட்டியிருக்க மாதிரி மெதுவாக திருப்பி விட்டாலே போதும். ரொம்ப திருப்பினீங்கன்னா முட்டைலாம் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் இதை மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குருமா வந்து பரோட்டாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.